Happy evening, everyone. Thank you for joining us today. So, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope all of you are doing well. A very warm welcome to all of you to this Certified Master Trainer Orientation Session. இன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. சர்டிஃபைட் மாஸ்டர் ட்ரெயினர் ப்ரோக்ராம் எங்க நடக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்திருக்கும். ஸ்ரீலங்கால நடக்க போகுது. ஜூன் 27th இருந்து ஜூன் 30th வரைக்கும் நடக்க போகுது. இது ஒரு 4 days இன்டென்சிவ் ஆஃப்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ட்ரைனிங் ஃபீல்ட்ல க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்களா? பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் கற்றுக்கணும் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரெயினராக டெவலப் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யார் வேணாலுமே இந்த ப்ரோக்ராமை ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த ஓரியன்டேஷன் செஷன் மூலியமா சிஎம்டி ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில்ஸ், பெனிஃபிட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் உங்கள் கொஷின் எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும். இந்த சிஎம்டி ஆஃப்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமை ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறது நம்ம வென்டார் டாக்டர் ஹுசைன் பாஷா சார். உங்களை நிறைய பேருக்கு சாரை ஆல்ரெடி ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீட்டிங்கில் நிறைய நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக சாருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஜேர்னிஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ரெடியா இருக்கு. லெட்ஸ் குயிக்லி வாட்ச் த வீடியோ. ஹுசைன் பாஷா மனித மனத்தின் ஆழத்தை கற்றவர், மனித நேயத்தின் ஒளியை பரப்புபவர், உளவியல் நிபுணர், சிறப்பு கல்வியாளர், இந்திய மறுவாழ்வு கவுன்சில் அங்கீகரித்த சிகிச்சையாளர், வாழ்வியல் பயிற்சியாளர், பேராசிரியர், எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், பன்முக ஆற்றல் கொண்ட அரிய ஆளுமை, நம்பிக்கையும் மாற்றமும் நிறைந்த மனித சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர், மனித மனங்களில் ஒளியை ஏற்றியவர். அவர்தான் டாக்டர் ஹுசைன் பாஷா. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இளைஞர்கள் என பல லட்சக்கணக்கான மனங்களில் நம்பிக்கையின் விதை போட்டுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, ஒடிசா, அபுதாபி, துபாய், ரியாத், மஸ்கட், குவைத், தோஹா, கொழும்பு, உலகம் முழுவதும் அவர் நடத்திய ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோரின் வாழ்க்கையை தொட்டுள்ளன. இளைஞர்களுக்குள் எழுச்சியை ஏற்படுத்தி வழிகாட்டல் தேடும் மாணவர்களுக்கு திசை காட்டி தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்கான பாதையை வெளிச்சமிட்டவர். அறிவிலும் ஆளுமையிலும் சிறந்தவர். உளவியல், சமூக பணி, தொழில் நிர்வாகம், மனிதவள மேம்பாடு, வணிகவியல், சட்டம், பன்னாட்டு வணிகம் என 13 பட்ட படிப்புகள் படித்தவர். அவர் பன்னாட்டு JCI அமைப்பின் நேஷனல் ட்ரெய்னர் மற்றும் ஆத்தர் சான்றிதழ் பெற்றவராகும். லயன்ஸ் கிளப் ஆஃப் பாடியநல்லூர் இயக்குனர், ஆர்ட் ஆஃப் பீஸ் பவுண்டேஷன் மற்றும் ஹூ இன்டர்நேஷனல் குழுமம் நிறுவன தலைவர். அத்துடன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்காலஜி அண்ட் ரிசர்ச் இயக்குநராகவும் பணியாற்றுகிறார். மேலும் இந்தியா, UAE, USA ஆகிய நாடுகளில் செயல்படும் மாஸ்டர் மைண்ட் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாகவும் திகழ்கிறார். எழுத்திலும் சிறந்தவர். அவரின் புத்தகங்கள் வாழ்க்கை வசப்படும், வெற்றிக்கலை, NLP, உணர்வாய் உன்னை, உளவியல் மற்றும் கற்பித்தல் முறைகள், என தேடும் வினாக்கள், மக்களின் சிந்தனையை மாற்றிய புது பிறப்பின் விதைகள். இவரது முயற்சிகளுக்காக கல்வித்துறை அமைச்சரிடமிருந்து சிறந்த ஆசிரியர் விருது, பெஸ்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா விருது, அப்துல் கலாம் விருது, உளவியல் நாயகன் விருது உள்ளிட்ட 16க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றுள்ளார். உலகம் முழுவதும் மனநல விழிப்புணர்வை பரப்பி 3 உலக சாதனைகள் படைத்தவர். 16 மணி நேரம் நீட்டித்த ஆன்லைன் ட்ரைனிங் மாரத்தான், 200க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்களுடன் ஒரே நேரத்தில் நடந்த குளோபல் ஹாப்பினஸ் சின்க்ரோனி மனநல தினத்தில் 2000க்கும் மேற்பட்டோருடன் அமைக்கப்பட்ட உலகின் நீளமான மனித சங்கிலி அனைத்தும் இவரது தலைமையில். அவரது ஊடகத்துறை பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. கடல் கடந்த பறவைகள் ஆவணப்படத்தின் கருத்தாசிரியர், சமூக விழிப்புணர்வு குறும்படங்களில் இணை இயக்குனர், நடிகர் என்ற வகையிலும் தன்னை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் வடிவமைத்த DCP மற்றும் MDCC ஆன்லைன் பட்டய படிப்புகள் மூலம் உலகம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். அதில் 90% பெண்கள் என்பது பெருமை மிகு உண்மை. அவர் பேசும் ஒவ்வொரு சொல்லும் என்னாலும் முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கும். அவரது ஒவ்வொரு செயலும் மனிதனின் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றும் வல்லமை கொண்டது. அன்பு, அர்ப்பணிப்பு, ஆற்றல் அனைத்தையும் இணைக்கும் மனிதர் டாக்டர் ஹுசைன் பாஷா. உணர்வின் உளவியல் நாயகன். எல்லா புகழும் இறைவனுக்கே. டாக்டர் ஹுசைன் பாஷா. www.husainbasha.com. தேங்க்யூ ஆல். இப்போ உங்க எல்லாருக்கும் நம்ம மென்டாரோட எக்ஸ்பீரியன்ஸ், விஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் பத்தி கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ சிஎம்டி ப்ரோக்ராம் பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க, அதோடைய பெனிஃபிட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்க, ஐ வுட் லைக் டு இன்வைட் அவர் மென்டார் டாக்டர் ஹுசைன் பாஷா சார் டு லீட் டுடே செஷன். ஓவர் டு யூ சார். தேங்க்யூ ஜெசிமா. ஹாப்பி ஈவினிங். எஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, பிரம்மாண்டமாக இருப்பீங்க, அற்புதமாக இருப்பீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாம் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா ஹாப்பின்னு டைப் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்டிகா இது வந்து சிஎம்டி
சர்டிஃபைட் மாஸ்டர் ட்ரெயினர் ப்ரோக்ராம் ஸ்ரீலங்காவில் நடக்குது. ஸோ அதனுடைய ஓரியன்டேஷன், அந்த ப்ரோக்ராம் சம்பந்தமான ஒரு ஓரியன்டேஷன், அதில் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ரைட். சரி, சர்டிஃபைட் மாஸ்டர் ட்ரெயினர் ப்ரோக்ராம் 27th 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இலங்கையில் நடக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். ஸோ என்ன இந்த ப்ரோக்ராம், இது எதுக்காக இந்த ப்ரோக்ராம், இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். யா, பொதுவாகவே ஒரு ட்ரைனர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உருவாக்கக்கூடியவர்கள், மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள். இந்த 2 விஷயமும் நடக்கணும்னு சொன்னால் அது எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு ஃபீல்டுன்னு சொன்னீங்கன்னா அந்த ட்ரைனிங் ஃபீல்டு தான். நிறைய ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும், நிறைய ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்த முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு அது கொடுக்கும். இந்த ஃபீல்டில் நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும். இன்னைக்கு வந்து கண்டென்ட் வந்து ஒரு ப்ராப்ளமா, நமக்கு அந்த அசம்பந்தமாக உள்ள மெட்டீரியல் ப்ராப்ளமானா அது ப்ராப்ளம் இல்லை. பட் அது எப்படி நடத்துறது, எப்படி வந்து இந்த ஃபீல்டில் ஷைன் பண்ணுறது அப்படிங்கிறதான ஒரு பெரிய பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்துக்குமே இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம், அது வந்து எனக்கு வந்து ஒரு பேஷனாக மட்டும் இருக்கு அப்படின்னு, ஆனால் அது ஒரு அமௌண்ட்டாக வரலன்னு வைங்களேன், ஒரு காலகட்டத்தில் நமக்கே அந்த பேஷன் வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ நம்முடைய நாலேஜை, நம்முடைய திறமையை ஒரு இன்கமை ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா பண்ண முடியுமானா தாராளமாக பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ட்ரைனிங் ஃபீல்டு. ஒரு பெரிய இம்பாக்டை, ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துறதுக்கும் தனிப்பட்ட முறையில் ஏற்படுத்துறதுக்கும் ஒரு அற்புதமான ப்ரோக்ராம் தான் இந்த சர்டிஃபைடு மாஸ்டர் ட்ரெய்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, எதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்? இப்போ ஒரு கண்டென்ட் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. நம்ம புத்தகத்தில் படிச்சுக்கலாம், ஏஐல பார்த்துக்கலாம், வீடியோவில் பார்த்துக்கலாம். ட்ரைனிங்காக நம்ம எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ட்ரைனிங் மெத்தடாலஜியை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ரொம்ப ஆழமாக அது மனசில் பதியும். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஒரு பெரிய யூனிவர்சிட்டிஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், லெக்சரர்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸோ அங்கே அந்த ஒரு பெரிய கேப்பாக அவங்க ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நாலேஜை வந்து ஸ்கில்லாக மாற்றாது. அப்போ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது எப்படி ஒரு கன்வின்சிங்காக, எப்படி வந்து அதை என்டர்டைனிங்காக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதன் மூலமாக ஒரு கார்பரேட்டில் இருக்கக்கூடிய கேப் என்ன, அதை ஃபீல் பண்ண முடியும். ஒரு எஜுகேஷனல் கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய கேப் என்ன, அதை சரி பண்ண முடியும். ஒரு ட்ரைனராக மட்டும் இல்லாமல் நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணி நம்ம ஒரு கோச்சாகவும் இருக்க முடியும். இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து லீட் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த சர்டிஃபைட் மாஸ்டர் ட்ரெய்னர் ப்ரோக்ராம். யா, ஸோ இதில் பல விதமான விஷயங்கள், ஒரு பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறதுக்கு, டீச்சிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு, ரெவன்யூ கொண்டு வர்றதுக்கு, ஒரு கல்ச்சர் வேல்யூஸ், ஒரு பர்டிகுலராக ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து ஒரு விஷயத்த ஒரு நடைமுறைப்படுத்துறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ட்ரைனிங்னா என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பெருசாக விளக்க தேவையில்லை. ட்ரைனிங்னா என்ன, டீச்சிங்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ட்ரைனிங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட, ஒரு 2-வே கம்யூனிகேஷனோட, ஒரு மெஷர் பண்ணி இந்த விஷயத்தை அடைய வைக்கணும், இந்த ப்ரோக்ராமை முடியும் பொழுது இந்தந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணக்கூடியதான் நம்ம ட்ரைனிங் சொல்கிறோம். அப்போது லேர்ன் பண்ணுறது, அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதை வச்சு மாற்றத்தை ஏற்படுத்துறது, இதுதான் ட்ரைனிங்களுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு. அப்போ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் பல நேரங்களில் வந்து நம்ம நல்லா பேசுவோம். நல்லா பேசுறதால நம்ம வந்து ஒரு நல்ல ட்ரைனருங்கிற ஒரு மனநிலை இருக்கும். எல்லா ட்ரைனரும் நல்ல ஸ்பீக்கராக இருக்கலாம், பட் எல்லா ஸ்பீக்கரும் ட்ரைனர் ஆக முடியாது. இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொல்றேன், நல்லா எடுத்து சொல்றதால நான் வந்து ஒரு நல்ல ஸ்பீக்கராக இருக்கலாம். ஆனால் ட்ரைனர் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்து சொல்றது மட்டுமல்ல, நான் எடுத்து சொல்லி அதில் எந்த பர்சன்டேஜில் உங்களுக்கு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத இந்த செஷன் முடியறதுக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணேன்னா, எஸ் நான் ஒரு நல்ல ட்ரைனர் அப்படின்னு அடையலாம். இதுதான் உள்ள விஷயம். அப்போ ஒரு ஸ்பீக்கர் வந்து இமீடியட்டா நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஹைப்பை ஏற்படுத்த முடியும், இமீடியட்டாக வந்து ஒரு உணர்ச்சி ஏற்படுத்த முடியும், ஒரு மோட்டிவேட் பண்ண முடியும். நீங்க பல நேரங்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரைனருங்கிறவங்க போயிட்டு நீங்க மலையை கொண்டு முடியை கொண்டு நீங்க இழுக்கலாம்ட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அது போட்டு இழுத்தோம்னு சொன்னா முடிதான் போகும், ஏன் இருக்கிற 4 முடியும் போயிடும். ஆனால் ட்ரைனர் அப்படி இல்லை. அந்த மலையை முடியை கொண்டு இழுக்க முடியுமா இல்லையா, அதுக்கான அனாலிசிஸ் என்ன, எப்படி இழுக்கலாம், அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன, அப்படி இழுக்க முடியலன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, அதை இழுக்கிறதுக்கான என்னென்ன ரிசோர்சஸ் வேணும், இது எல்லாம் சேர்த்து அனலைஸ் பண்ணோம்னா நம்ம என்னவாகும், ட்ரைனர் ஆகும். அப்போ அந்த ஆஸ்பெக்ட் அனலைஸ் பண்ணுறதுக்காக உள்ள கான்செப்ட் தான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் வந்து பல்வேறு விதமான ப்ரொஃபஷன்ஸ், நீங்கள் ஆல்ரெடி இல்லை நான் ஒரு ட்ரைனர் ஆகலை, நான் ஆல்ரெடி வேறு ப்ரொஃபஷனில் இருக்கேன், எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் இதை பயன்படுத்திக்கலாம்.
இதுல வந்து எந்த இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்ல இருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல சக்சஸ்ஃபுல்லாக உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுக்கும் அங்க உள்ள உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்கு, எஜுகேஷன் செக்டர்ல, கோச்சிங்ல, எதுக்கு வேணாலும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ல பார்க்கக்கூடிய அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ ஏர்ன் பண்ண முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், நமக்குன்னு ஒரு பிராண்டு. இப்போ பல நேரங்கள் நான் இது சொல்றது உண்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதிகமாக மக்கள் கண்டறியாத ஒரு ஃபீல்டு. ஏன்னா நம்முடைய ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரோல் மாடல் நமக்கு கிடையாது. நீங்க நிறைய ஃபீல்டு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரோல் மாடல்ஸ் இருக்கும், இவங்கள பார்த்து இந்த மாதிரி ஆகலாம்ட்டு. அந்த மாதிரி இப்ப சமகாலத்துல உருவாயிட்டு வராங்களே ஒழிய, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ரோல் மாடல், இவங்க மாதிரி ஒரு ட்ரைனர் ஆகணும் அப்படின்னு பார்க்கப்படாததால, அப்படி வந்து சொல்லக்கூடிய நபர்கள் அதிகமா இல்லாததால, இது ஒரு ஃபீல்டுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஃபீல்டுல வந்து நான் படிச்சு என்ன பண்ண போறேன், இதுல என்ன வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. நான் வந்து முழு நேரமாக இந்த ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எங்க அம்மாவே என்கிட்ட கேட்டாங்க, ஏன்டா பேசுறதுல யாராவது பைசா கொடுப்பாங்களான்ட்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, நான் பேசுறேன் அப்படின்னு தான், பேசுறது யாரா பைசா கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. இப்ப நம்புறாங்க, அவன் பேசுறத தாண்டி ஏதோ ஒண்ணு நடக்குது, அதுதான் ட்ரைனிங். பயன் புரியுதா? அப்ப பேச்சு மட்டுமல்ல, ஸோ அதோட சேர்ந்த சில டெக்னிக்ஸும் கான்செப்ட்ஸும் ஐடியாஸும் எப்படி நம்ம உள்வாங்கினா எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி, இது வந்து ஒரு 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 மார்க்கெட்ல எப்படி இருக்கு? இந்தியாவில் நிறைய தேவைகள் இருக்கு. இந்தியாவில் நிறைய தேவைகள் இருக்கு. இலங்கையில அதை விட தேவைகள் இருக்கு. இலங்கையில அதை விட தேவைகள் இருக்கு. எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, வெறுமனே அதை அட்டன் பண்ணா நல்லா இருக்கும், நீங்க ட்ரைனர் ஆகலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. நீங்க இருக்கக்கூடிய பல சைட்டை வெரிஃபை பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு குவாலிஃபைடான ஓரளவுக்கு ட்ரைனர்னு தெரிஞ்ச நபர்கள் பாத்தீங்கன்னா 500 பேரை தாண்டல, கிட்டத்தட்ட ஒரு 500 பேர், 500+, அவ்வளவுதான். அப்ப நீங்க இப்போ ஸ்ரீலங்காங்கிறது ஒரு இலங்கைங்கிறது எவ்வளவு பெரிய இடம், அவருக்கு 22 மில்லியன், கிட்டத்தட்ட வந்து 2.2 கோடி. அவ்வளவு 2.2 கோடியில இருக்கக்கூடிய வெரிஃபைட் ட்ரைனர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இவங்கெல்லாம் ட்ரைனர் நீங்க சொல்லலாம் அப்படின்னு பெருசா தெரியக்கூடிய நபர்கள் ஒரு 500 பேர் கிட்ட தான் இருக்காங்கும் போது எவ்வளவு பெரிய கேப் இருக்கு. அப்ப நமக்கு தோணும், சார் இவ்வளவு பெரிய கேப் இருக்கு, இதை ஏன் மக்கள் பயன்படுத்தல? அதுதான் நான் முதல்ல சொன்ன விஷயம், தெரியல. இந்த ஃபீல்டு இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இதுல ஏர்ன் பண்ண முடியும், இதுல வந்து லேர்ன் பண்ண முடியும், இதுல க்ரோ பண்ண முடியும், இது வந்து ஒரு செலிபிரிட்டி ஸ்டைல்ல நம்ம வாழ முடியும், அதே நேரத்துல நமக்கான பொருளாதாரம், நமக்கான ஸ்டேட்டஸ், இது எல்லாத்தையும் பெற முடியுங்கிறத மக்களுக்கு போகாதாலதான் இந்த ஃபீல்டை பத்தியான ஒரு நாலேஜ் இல்லை. ஏன்னா நமக்கு இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இது ஏன் பயன்படுத்தலன்ட்டு. இதுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸே சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு கார்பரேட்க்கோ போய் நீங்க ட்ரைனிங் கொடுக்கும்பொழுது நீங்க உள்ள போறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. ஒரே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்க உங்க ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் மகிமை தெரியும், திருப்பி கூப்பிடுவாங்க. இதுதான் உள்ள விஷயம். ஏன்னா அப்ப அது தெரியல, அதனால அந்த கான்செப்ட் தான். அப்போ இந்த எல்என்டியை பொறுத்த வரைக்கும், லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏசியன் கண்ட்ரியில, சவுத் ஏசியால நிறைய தேவைகள் இருக்கு. அது இலங்கையா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், மற்ற நாடுகளா இருக்கட்டும். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். குறிப்பாக இலங்கையை பார்க்கும்பொழுது ஒரு நிறைய ஒரு தேவைகள் ஒரு ரேப்பிடா அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு. பல்வேறு விதமான விஷயங்களையும் பல்வேறு விதமான கான்செப்ட்லையும் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவசியம் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் உள்ள விஷயம். யா ஸோ இது இலங்கையில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒன்று, அங்கே மார்க்கெட் கேப்பு, நமக்கான ஒரு அங்கீகாரம், நமக்கான ஒரு ஃபீல்டு, அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லை ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியும் அது மூலம் ஏர்ன் பண்ணுறதுக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி இங்கே இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இலங்கையில் இது வந்து இது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கும்போது மறுபடியும் நடத்துறது அடுத்த வருஷம் நடக்கலாம், அதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகலாம். அப்படி அடுத்த வருஷம் நடத்துறதா இருந்தாலும் இதே ப்ரோக்ராம் நடக்கும் இல்லை, அடுத்து NLP மாஸ்டரோ, கிராண்ட் மாஸ்டரோ, சுப்ரீம் மாஸ்டரோ, வேற மைண்ட் அல்கெமிஸ்டோ, அந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்கலாம். மறுபடியும் CMT அங்கே வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகலாம். அப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செஷனுடைய நோக்கம். அப்போ லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், டீம் பில்டிங்காக இருக்கட்டும், கார்பரேட்ல வந்து இன்னைக்கு எல்லாம் இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏஐ இருக்கு, ஏஐல பார்த்துக்குவாங்கன்ட்டு. ஏஐ எந்த அளவுக்கு நம்ம மைனஸ் நினைக்கிறோமோ, கிட்டத்தட்ட சில நேரம் நம்ம நினைப்போம் ஏஐ வந்ததால் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குறையுதுன்ட்டு. ஆனா இந்த ஃபீல்டில் அப்படி கிடையாது, அதுதான் பிளஸ். ஏஐ உங்களுக்கு என்ன கொடுக்கும்? ஏஐ வந்து அடிப்படையில் நாலேஜ் கொடுக்கும், ஆனால் ஒரு ஹியூமன் டச் கொடுக்குமா? ஒரு ஹியூமன் கேப்பபிலிட்டி வந்து ஒரு ஏஐ பண்ண முடியுமா? ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது ஏஐ விட, சரியா? அப்ப இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அதுக்கான எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாத ஒரு விஷயம் தான் ஏஐ. இந்த கேப் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மற்ற ஃபீல்டுக்கு வந்து ஏஐ வந்து ஒரு மைனஸ்ன்னு சொன்னா
நம்ம ட்ரைனிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஏஐ வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஏன் நம்ம அந்த ஏஐ பயன்படுத்தி நம்ம ட்ரைனிங்கை சூப்பராக கொண்டு போகலாம். இந்த ஏஐ கொண்டியே நம்முடைய ப்ரிப்பரேஷன், நம்முடைய கண்டென்ட்டும் டெவலப் பண்ணி, நம்முடைய ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கரெக்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோம்னு சொன்னால் அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ட்ரைனர்ஸ் வேணுங்க. இதுதான் மேட்ரு. நீங்க ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் எனக்கு ட்ரைனர் வேணாம்னு சொல்லுங்க, அப்படி ஒரு ஆர்கனைசேஷனே கிடையாது. அப்படி வந்து இருந்ததுன்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து அனலைஸ் பண்ணலன்னு அர்த்தம். சரியா? அந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ இதுதான் அடிப்படையில உள்ள விஷயம். சரி, நான் இது பண்ணி முடிச்சுட்டேன், எனக்கான அடையாளம் என்ன, நான் என்ன வந்து நான் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ணக்கூடிய இந்த கோர்ஸுங்கிறது ஒரு சர்டிஃபைட் மாஸ்டர் ட்ரைனர் ப்ரோக்ராம், இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம். ஏன் இது இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் சொல்றோம்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து மாஸ்டர் மைண்ட்ல இருந்து கிடைக்கும். மாஸ்டர் மைண்ட் இன்டர்நேஷனல் உங்க எல்லாருக்குமே தெரியும், பலருக்கும் தெரியும், படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்தியாவில் இருக்கு, யூஏல இருக்கு, யூஎஸ்ல இருக்கு. ஸோ அப்போ உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்க இன்டர்நேஷனல் வேலிட் சர்டிஃபிகேட்டாக பெற முடியும். அப்போ நீங்க ஒரு கார்பரேட் ட்ரைனராக உங்களை அறிமுகப்படுத்திக்க முடியும். நீங்க எங்க இருந்தாலும் அங்க கம்பெனிஸ் இருக்கும், எங்க இருந்தாலும் ஃபேக்டரிஸ் இருக்கும். ஸோ அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் மத்தியில டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம், அதே மாதிரி ஆட்டிடியூட் ப்ராப்ளம், ப்ரொடக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்ப இதான் யார் அட்ரஸ் பண்றது? ஒரு கம்பெனியோட மேனேஜர் போய் சொன்னா கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. ஒரு ட்ரைனர் சொன்னா கேட்பாங்க. ஏன்? ட்ரைனர் புரியுற மாதிரி சொல்லுவார், எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவார், அட்வைஸ் பண்ண மாட்டார். அப்போ அவருக்கு ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டாக, அது ஒரு அனாலிசிஸ் பேஸ்டாக எவாலுவேட் பண்ணி, அதுக்கு அசஸ்மெண்ட் பண்ணி, இது எல்லாம் பண்ணி சொல்லும் பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்போ நம்ம கார்பரேட் சைடில் நம்ம ட்ரைனராக மாறலாம். ஸ்கூல், காலேஜ், நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, இங்கேயா இருக்கட்டும், இலங்கையா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் உங்களை சுற்றி ஒரு 50 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்கூலாவது இருக்கும். அவ்வளவு வாய்ப்புகள். ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது, டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், பேரண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், அந்த ஸ்கூலில் படிக்கிற பேரண்ட்ஸ்க்கு. அது இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ பாருங்க, அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல மட்டுமே 3 தரப்பு மக்களுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்க முடியும். இது வந்து ஒரு தடவை ட்ரைனிங் கொடுத்து போனா போதுமா? இல்ல, தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ ட்ரைனிங்கும் போது பல நேரங்கள் நம்ம நினைப்போம், ஏதாவது ஒரு தடவை பர்டிகுலரா போறோம், அந்த நேரத்தில் பண்ணிட்டு வரோம். இல்ல, சில நேரங்களில் நீங்க கார்பரேட்லாம் போனீங்கன்னா சில ட்ரைனர் அந்த கம்பெனிக்கு மட்டுமே திரும்ப திரும்ப போவாங்க. ஏன்னா அவங்க ஒரு கிளைண்ட், ஒரு 10 கிளைண்ட் எடுத்தாங்கன்னா போதும், லைஃப்ல வந்து அவங்களுக்கு அதுவே மேனேஜ் பண்றதுக்கு டைம் போதுமாக இருக்கும். அந்த அளவுக்கான வாய்ப்புகள் வந்து கார்பரேட் ட்ரைனிங்லையோ, ஸ்கூல், காலேஜ் ட்ரைனராக மாறுறதுக்கோ. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் பப்ளிக் ப்ரோக்ராம் மாதிரி பண்ண ஆசைப்படுறேன், நான் ஒரு ஒர்க் ஷாப் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், நான் தனியாக ஒரு ஹோட்டல் எடுத்து ஒரு ப்ரோக்ராம் ஹால் எடுத்து பண்ண ஆசைப்படுறேன், தாராளமாக நீங்க அதுக்கும் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கோச் கன்சல்டன்ட், இல்லை எனக்கு வந்து ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து தனிப்பட்ட ஒரு ஒன் ஆன் கவுன்சிலிங் இருந்தால், கோச்சிங் இருந்தால் எனக்கு பெட்டரா இருக்கும், தாராளமாக நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த கேரியர் பாசிபிலிட்டிங்கிறது அவ்வளவு இருக்கு. எப்படி ஒரு மாவை வச்சுக்கிட்டு நீங்க வெவ்வேறு பொருளை நீங்க வந்து உருவாக்க முடியுமோ, அந்த மாதிரி இந்த கான்செப்டை, இந்த ஐடியாவை, இந்த சர்டிபிகேஷனை வச்சுக்கிட்டு அவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். அப்போ இதுல வந்து பொதுவாக ஒரு ட்ரைனர் சேன் பண்ணக்கூடிய விஷயங்கள் வெவ்வேறு விதமாக, நம்ம வந்து ட்ரைனிங்ல மட்டும் இல்லை, அந்த கண்டென்ட்டை எடுத்து நீங்க ஒர்க் ஷாப் நடத்துறதா இருக்கட்டும், கார்பரேட் ப்ரோக்ராம் பண்றதா இருக்கட்டும், இப்போ நம்ம அதை லேர்ன் பண்ண ஆன்லைன் யூஸ்ஃபுல்லா இருக்குமா? தாராளமாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்லைன்ல எப்படி வந்து ஒரு கண்டென்ட் ரெடி பண்றது, அனுப்புறது, பண்றது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். கோச்சிங் கன்சல்டிங்கை பயன்படுத்தலாம். இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கண்டென்ட்டை புத்தகமா மாத்தி அதை வந்து ஒரு ரெவன்யூ பாயிண்டாக அதை மாத்தலாம். இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினா ப்ரொஃபஷனலா நான் வந்து ஒரு ட்ரைனரா மாறுறேன், எனக்கு இந்த பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத தாண்டி ட்ரைனர்ஸ் உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம நம்ம அந்த நாளுக்கு நாள் நம்ம குரோ ஆயிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம நிறைய கண்டென்ட் எடுப்போம், அதை வந்து ஈஸியாக நம்ம மாத்துவோம், அந்த விஷயங்கள் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கூடும். ஸோ உங்களுடைய நீங்க மற்றவங்களை ஸ்ட்ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் கம்யூனிகேஷன்ல. நீங்க சொல்லக்கூடியதை மற்றவர்கள் ஃபாலோ பண்ற அளவுக்கான ஒரு தன்மையை உருவாக்க முடியும், ஒரு கிரெடிபிலிட்டியை உருவாக்க முடியும். யா ஒரு லீடர்ஷிப் பிரசன்ஸ் நீங்க ஒரு லீடராக உருவாக்க முடியும். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கு அப்படிங்கிறது தான். ப்ரொஃபஷனலா உள்ளது நமக்கு எல்லாமே தெரியும். உங்க நேமே ஒரு பிராண்டு தான். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் பல பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்க பேரை சொன்னாவே போதும், அவங்க ஒரு பிராண்டாக தெரிவாங்க. கம்பெனிங்கிறது சப்போர்ட்டிவ்காக, அது வந்து ப்ரொசீஜருக்காக. அந்த நேம் ஒரு பிராண்டா நீங்க மாத்த முடியும்னா அது ட்ரைனிங்ல மட்டும்தான். ஆகுமாக்கப்பட்ட வழியில நீங்க ஒரு தப்பான வழியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி, அது அது வேற விஷயம். பட் இது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஆகுமாக்கப்பட்ட வழியில ஒரு மாற்றத்தோட ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய விஷயம். உங்களுடைய ஓன் அகாடமிக் ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கலாம்,
எம்ப்ளாயபிலிட்டி இல்லை, நான் வந்து ஒர்க் பண்ண தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்க சிவியில் இந்த சர்டிஃபைடு மாஸ்டர் ட்ரைனர் அப்படின்னு போட்டாவே சிவியினுடைய கிரெடிபிலிட்டி கூடும், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் கூடும். அதே மாதிரி ஒரு கன்சல்டண்டாக நீங்க இருந்து மற்ற கம்பெனிகளுக்கும் நீங்க அட்வைஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப ஏஐ விட இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸுங்கிறது மிக முக்கியமானது. அதுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் உள்ள விஷயம். ஏன் ஸோ பொதுவாக ட்ரைனர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறது கஷ்டம். நிறைய பேர் வந்து ட்ரைனருங்கிற ஒரு அடையாளம் வந்து அவங்களே அடையாளப்படுத்திக்குவாங்க. ஆனால் அது அடையாளப்படுத்துறதுல என்ன கேப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எப்படி டிசைன் பண்ணுறது, அடல்ட் லேர்னிங் பிரின்சிபல் சொல்லுவாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு நடத்துற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு மற்ற பார்ட்டிசிபேட்டுக்கு நடத்த முடியாது. அப்போ பெரியவங்களுக்கு நடத்துறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அவங்கள புரிஞ்சு அது என்னங்கிறது ட்ரைனிங்ல நம்ம வந்து பார்ப்போம். ஃபெசிலிட்டேஷன், அவங்கள வந்து ஒரு குரூப்பா மேனேஜ் பண்றது, அந்த எனர்ஜியோட லீட் பண்றது, எஃபெக்டிவா அதை வந்து எடுக்க வைக்கிறது கண்டென்ட்டை, இது எல்லாத்தும் ஒரு விஷயங்கள். ஆடியன்ஸை மேனேஜ் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே தான் பொதுவா சோ கால்டு ட்ரைனர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள். அப்போ முறையாக நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் உள்ள விஷயம். அப்போ ட்ரைனிங் பற்றியான ஃபவுண்டேஷன், ட்ரைனிங் டிசைன் பண்ற விஷயங்கள், ஃபெசிலிட்டேட் பண்ணி எப்படி டெலிவர் பண்ணணும். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னு சொன்னா, நான் ஏதோ நடத்துவேன், வரக்கூடியவங்க அப்படியே கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. வரக்கூடியவர்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 3 லேயர் 4 லேயர்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். 4th டே 4 டேஸ் ப்ரோக்ராம். 4th டே வந்து ப்ராக்டிக்கலா ஆர்கனைசரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் கொண்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுக்க வைப்பாங்க ப்ராக்டிக்கலா. இது எல்லாமே சேர்ந்து இதில் வரும். ஏன் ஏன் அந்த அந்த 4வது நாள் அந்த ட்ரைனிங் ப்ராக்டிஸ் போகணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த 3 நாள் நிறைய விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், தெரிஞ்சிருப்போம். அப்போ இங்க இருக்கக்கூடியவங்களை தாண்டி ஒரு புது ஆடியன்ஸ் மத்தியில் எப்படி போய் நம்ம ரேப்போ பில்ட் பண்றோம், எப்படி ஸ்டார்ட் பண்றோம், எப்படி அவங்கள ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் நம்ம என்கேஜ் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம இதில் பார்ப்போம். ஸோ அதுதான் இது ஒரு சக்ஸஸ். ப்ளஸ் வந்து அங்கே பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃப், வீடியோகிராஃப் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம்ட்டு அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் அடங்கிடும். உங்களை கூட்டு போய் ட்ரைன் பண்ணி கொண்டு வந்து சர்டிஃபிகேஷன் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் என்ன பண்ணிடுவோம், இதில் முழுக்க முழுக்க இந்த பேக்கேஜிலே நமக்கு அடங்கிடும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். யா ரைட். இது வந்து நான் ட்ரைனிங் கலந்துக்கிறேன், எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், எனக்கு ப்ராக்டிகல் எக்ஸ்போஷர் இருக்கு, இது இல்லாமல் வேற ஏதாவது டேக்அவே இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? நம்ம ஆன்லைன்ல ட்ரெயின் த ட்ரெய்னர் ப்ரோக்ராம் நடத்திருப்போம். அது ஏசிபிசியில் இருக்கும். அதனுடைய ஏசிபிசி படிக்காதவர்களுக்கு கூட 30 ஹவர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அவங்க இமெயில் ஐடியில் அவங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதில் நிறைய தியரி கான்செப்ட் இருக்கும், அதை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்திக்கலாம். நம்பர் 1. இது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆக்டிவிட்டி, அவங்க வந்து ட்ரெயினர் ஆகிறதுக்கான 25 ஆக்டிவிட்டி பேஸ்டு கேம்ஸும் அதுக்கான கான்செப்டும் நம்ம வந்து அதில் கொடுப்போம். அதே மாதிரி ஒரு 15 இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதோட ஒரு 15 ரெடிமேட் டாபிக் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதில் வந்து பிபிடி இருக்கலாம், வீடியோ இருக்கும், ஒர்க் ஷீட் இருக்கும், கொஷினர் இருக்கும். இப்போ நான் வந்து எந்த டாப்பிக்கில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 15 டாபிக் எடுத்துட்டு நீங்கள் கார்பரேட்டுக்கும் போய் நடத்தலாம், இன்ஸ்டியூஷன் நடத்தலாம். ஸோ நீங்கள் ட்ரைனர் ஆகிட்டீங்க, கண்டென்ட்டை தேடி ஓட தேவையில்லை. நீங்கள் ஏஐயில் போயிட்டு ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா ஏஐ அது மட்டும் தான் கொடுக்கும். இங்கே அப்படி கிடையாது. இந்த டாப்பிக்கு கீழே என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒரு மென்டார்ஷிப். ஸோ லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஒரு 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 இந்த ஃபீல்டுக்கு போகிறீங்க, ஒரு கார்பரேட் போகிறீங்க, ஒரு இன்ஸ்டியூஷன் போகிறீங்க, அங்கே ஏதாவது உங்களுக்கு எப்படி ஒரு கண்டென்ட்டை தயாரிக்கிறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது டவுட் இருந்தால் தாராளமாக நம்ம நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். மென்டார்ஷிப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒரு ஸ்கூலையோ காலேஜோ கார்பரேட்டோ அப்ரோச் பண்ணி அந்த ஆர்டர் சக்ஸஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயங்களும் இருக்கும். 100% ப்ராக்டிக்கல். அங்கே வந்து பேசிலாம் புரிய வைக்கிறது இல்லை, செய்ய வச்சு தான் புரிய வைப்போம். அதை முடிச்சு வரும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வரணும் அப்படிங்கிறது அந்த ப்ரோக்ராமுக்கு மிக முக்கியமாக உள்ள விஷயம். இப்போ சென்னையில் நடக்கும்போது கலந்துக்கிட்ட யாராக இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். சென்னையில் நடக்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் இருந்தது. ஏன்னா அந்த 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 அப்ரோச், அந்த டிசைன், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணோம் அப்படிங்கிறதான் விஷயம். இது வந்து ஒரு லெக்சர் கிடையாது, ப்ராக்டிக்கல் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணணும், ப்ரெசென்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4th டே லைவ் ட்ரைனிங் இன் இன்ஸ்டியூஷன். ஒரு இன்ஸ்டியூஷனில் போயிட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். சரி, இதெல்லாம் கரெக்டு தான். முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல, என்ன பாயிண்ட்? எல்லாம் சரிதான், நல்லா தான் இருக்கு கேட்க. ஆனால் அந்த பாயிண்ட்டை டச் பண்ணாமே பேசிட்டு இருக்கீங்களே, அப்படிதானே? என்ன பாயிண்ட்? ஃபீஸை சொல்லுங்க முதல்ல. மணியை சொன்னா தானே முடிவு பண்ண முடியும், போட்டுமா வேணாமா, வரலாமா வேணாமான்ட்டு பேசிக்கிட்டே இருந்தா இப்படி அப்படின்ட்டு. ரைட், ஓகே. 27 30 ஷெடியூல் வந்து 27ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி இந்த மாதம், இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்கு. சரியா? கொழும்புல ஹெக்டர் ஹாலில் இருக்கு. அதுக்கு லொக்கேஷன் மேப் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். 4 நாள் ஒர்க் ஷாப் இது.
30 ஹவர்ஸ் ரெக்கார்டிங் நம்ம சொன்ன மாதிரி கொடுத்துருவோம். இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். கேம்ஸு, ப்ரொஃபஷனல் டெம்ப்ளேட், மென்டார்ஷிப், நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாம் சேர்த்து எக்ஸ்க்ளூசிவாக நிறைய ரிசோர்ஸஸ் கிவ் அவேஸ் வந்து இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் என்ன ரேட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் அமௌண்ட்டில் 70,900 அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்டிஃபிகேஷனும் இந்த கான்செப்ட்டுக்கும் வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பல மடங்கு கூட இருக்கும். பட் உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்முடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஒரு 70,900 ரெகுலர் ஃபீ வந்து அதில் இருக்குது. ஸோ அதில் வந்து ஏர்லி பேர்ட் ஆஃபர் வந்து ஆல்ரெடி இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 47,500. ஸோ இப்போ உடனே பண்ணுறவங்க 47,500 பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நான் இன்னைக்கு வந்ததுக்கு ஏதாவது எனக்கு ஸ்பெஷலாக கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். அதுதான் வந்து இது ஓரியன்டேஷன். இந்த ஓரியன்டேஷனுடைய ஸ்பெஷல் ஆஃபர். ஸோ இன்னைக்கு வரக்கூடியவங்க நீங்கள் நாளைக்கு என்ன டைம் இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 45,000 LKR பே பண்ணீங்கன்னா போதும், ஸ்ரீலங்கன் ருபீஸ். இதில் A to Z எல்லாமே வந்துடும். உங்களுக்கு மதிய லஞ்ச் வந்துடும், 2 வேளை ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்துடும், மெட்டீரியல் ப்ளஸ் அதுக்குள்ள ட்ரைனிங் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு வர்றதுக்குள்ள விஷயங்கள், சர்டிஃபிகேஷன், இந்த மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய எல்லாமே இதிலே இன்க்ளூட் ஆகிடும். இதுதான் அடிப்படையில் உள்ள விஷயம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் 45,000 நீங்கள் வந்து லாக் பண்ணணும்னு சொன்னால் இந்த நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துருங்க கோஆர்டினேட்டர்கிட்ட, CMT 200626. இந்த கோடை கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். ரைட். என் ஆட்கள் வந்து ஆக்சுவலாக குறைவாக தான் இருக்குது, ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. சர்டிஃபிகேஷனோ மற்ற விஷயங்களோ பண்ணணும்னு சொன்னால் குயிக்காக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது முக்கியம். எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அடுத்து ஒரு 1 இயர் முடியும் பொழுது நீங்கள் வந்து ஓனாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ப்ரோக்ராம் நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும். கண்டக்டிங் நடத்தி ஏர்ன் பண்ணக்கூடிய அண்மையில் நீங்கள் வந்து ஒரு 1 இயர் கழிச்சு பார்க்கும்பொழுது ஒரு ட்ரைனராக வெளியே தெரியணும். உங்களோட ஓன் ப்ரோக்ராம் நடத்தி அது போயிட்டு இருக்க மாதிரியான ஒரு தன்மை இருக்கணும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன்ஸை வந்து நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த கோடை ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிறத எடுத்துக்கங்க. CMT 200626. இன்னொன்றும் இருக்கு. சப்போஸ் ACPCயில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே CTD பண்ணவங்க இருந்தால் இந்த 45,000 டிஸ்கவுண்ட் இருக்குமான்னு கோஆர்டினேட்டர் கேட்டுங்க. அது ஆக்சுவலாக முதல்ல கொடுத்துருந்தோம். முதல்ல வந்து அந்த ஆஃபர் கொடுத்துருந்தோம். இப்போ அவங்கள்ட்ட செக் பண்ணிங்க. நீங்கள் ACPCயில் இருந்தீங்கன்னா, ACPC MDCC இதில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அந்த ஆஃபர் நீங்கள் கேட்டு பாருங்க இப்போ இருக்கா அப்படின்ட்டு. ஏர்லி பேர்டில் முதல்ல இருந்தது, சூப்பர் ஏர்லி பேர்டில். அப்போ அந்த ஒர்க் ஷாப் இன்ஸ்டியூஷன் போய் நடத்துறது, கார்பரேட் போய் நடத்துறது, நல்லா ஏர்ன் பண்ணுறது, ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் ஏற்படுத்துறது, ஒரு 1 இயருக்கு திரும்பி பார்க்கும்பொழுது ஒரு ஒரு ப்ரொஃபஷனலாக, ஒரு சர்டிஃபைட் ட்ரைனராக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் உள்ள விஷயம். ரைட். இப்போ ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா கேள்விகள் கேட்கலாம். நுஹா வந்து சென்னையில் அட்டன் பண்ணாங்க. எஸ் நுஹா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாப்பி ஈவினிங். CMT எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாருமே வந்து இப்போ நீங்க நடத்துவீங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வந்தோம். ஆனா எல்லாருமே இன்ட்ரோடக்ஷன்லேருந்து லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி எங்களையே எல்லாத்தையும் பண்ண வச்சுட்டீங்க. அவ்வளோ கிளாரிட்டியா, ஒரு கான்ஃபிடென்ஸோட எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. அதுதான் அங்க இதா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வரும்போது எனக்கு மைக்ல நான் பேசுனது இல்ல அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ், நிறைய பிரதர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா போகும்போது அவங்கள 1 hour ட்ரைனிங் பண்ண வச்சு அனுப்புனீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இன்ட்ரோடக்ஷனா இருக்கட்டும், அதுக்கு அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் கூட நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டே இல்லை. ஏன்னா மத்த ஒர்க் ஷாப்ஸ்ல வந்து NLP இருக்கட்டும், CMT மைண்டல் கெமிஸ்டா இருக்கட்டும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்தது. அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஒர்க்கு, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன டாஸ்க், அந்த டாஸ்க்ல என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்மள ஃபுல் டைம் அந்த 4 days பிஸியாவே வச்சிருந்துச்சு. முத நாள் நம்ம சென்னையில இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அந்த மாதிரி தான் நம்ம ஹெல்ப் பண்ணி 3 மெம்பர்ஸா பிரிஞ்சிருந்தோம். ஆனா சடன் ட்விஸ்ட்ல எல்லாருக்குமே ஒவ்வொரு மணி நேரம், நீங்க எல்லாருமே 1 மணி நேரம் நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது வந்து எங்களுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா எங்க ஸ்கில் எப்படி எல்லா லெவல்லயுமே நாங்க பிரிச்சிருந்தோம் பார்ட்டிசிபென்ட்ஸ்குள்ள. நீங்க கேம்ஸா இருக்கட்டும், நீங்க இந்த டாஸ்கா இருக்கட்டும், அந்த டாஸ்கான்னு பிரிச்சிருந்தோம். இது எல்லாமே சடனா ஒரு ஆள் கைக்கு வரும்போது அந்த கான்பிடன்ஸ் இன்னும் நல்லாவே தெரிஞ்சது எங்களுக்கு. ஓகே, எங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நாங்க செலக்டிவ்
நேமும் கொடுத்தோம். அதே மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி கொடுக்க முடிஞ்சது. அவங்களும் ஃபர்ஸ்ட் டைமா பார்ட்டிசிபென்ட்ஸும் இருந்தாங்க. அப்ப நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபெண்டா இருக்கும்போது எந்த ஒரு குளறுபடியோ இப்ப நம்ம எதுவும் இது பண்ணிடுவோமோ ஒழுங்கா பண்ண முடியாதோ அப்படிங்கிற அந்த கேப்பும் எங்கள்கிட்ட இல்ல. அதே மாதிரி அவங்க ஏன் அதுக்குள்ள முடிச்சீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு தரணுமே, அதுதான் திருப்பி திருப்பி எல்லா கிளாஸ்லயும் கிடைச்சது. அதே மாதிரி அந்த நேரத்துல வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடைச்சது. ஸ்கூல்ஸ்க்கு சில பேர் போனாங்க. இப்ப அங்க உள்ள பிள்ளைங்க பொதுவா சிந்தனை இருக்கும்போது அவங்க எப்படி நம்ம கிட்ட இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாருக்குமே இருந்தாலும் அங்க போன பிறகு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கடைசி ஒரு நிசாமுதீன் பிரதர் அவங்க எல்லாம் விடவே இல்லை வெளியே ஃபுல்லா புடிச்சு செல்ஃபி எடுத்து. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மெத்தடாலஜி அவங்களுக்கு பிடிச்சு போய் அவங்க அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து விட மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரி ஒரு பையன் 3 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சூசைட் தாட்ல இருந்தேன், அடுத்து நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் எப்படி இருக்க போது, நான் ஃபெயிலா போயிருவேன், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்தவங்க அப்படியே அதை விட்டு வெளியே வந்து எனக்கு அந்த தாட்ஸ் போயிருச்சு. நான் நல்லபடியா எல்லா எல்லா எக்ஸாம்லயும் நான் ஸ்கோர் பண்ணுவேன். அதுக்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் அது மாறுச்சு எனக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கும் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி அந்த கரஸ்பாண்டன்ட் மேமா இருக்கட்டும், அவங்கள்ட்ட இருந்து அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. ஏன்னா கான்ஃபிடன்ஸே இல்ல அப்படிங்கிறவங்களும் ஒரு சூப்பர் கான்ஃபிடன்ஸோட ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே அதை கொண்டு போக வச்சிருந்தீங்க. அதே மாதிரி அந்த டைமிங், அந்த கேப் எதுவுமே வேஸ்ட் அப்படிங்கிற எப்பவுமே இருக்காது. அந்த இடத்துல இது இன்னுமே ஃபுல் பிஸியா நம்மளுக்கு வச்சிருந்தது வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்க முடிஞ்சது. ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட் அந்த ஒவ்வொரு டாஸ்க்ல இருந்தும் அத்த வந்து நாங்க 50 மெம்பர்ஸ் வந்திருந்தோம். அந்த 50 மெம்பர்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்க முடிஞ்சது. அது வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு ஆள் ஒவ்வொரு டாஸ்க் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயங்கள் தெரியாது. ஆனா 50 மெம்பர்ஸ் இன்னும் அவங்களுடைய ஸ்டைல்ஸ், அவங்களுடைய விஷயங்கள், அவங்களுடைய நாலேஜ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளஸ். ரைட், வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். டைப் பண்றவங்க டைப் பண்ணலாம். இந்தியாவில் எப்பன்னு கேட்டிருக்கீங்க. இந்தியாவில் வந்து மேபி நெக்ஸ்ட் இயர் இருக்கலாம். இப்போ இந்த இந்த வருஷம் ஜனவரியில தான் முடிஞ்சது, அதனால பெரும்பாலும் நெக்ஸ்ட் இயர் இருக்கும். கவிதா சொல்லுங்க. சார் அதுதான் சார் இந்தியால இப்ப தமிழ்நாட்டுல எப்பன்னு கேட்கலாங்க சார். தமிழ்நாட்டில் வந்து மேபி அடுத்த வருஷம் இருக்கும். இந்த வருஷத்துக்கு முடிஞ்சது ஜனவரியில, நெக்ஸ்ட் இயர் அப்படியா இருக்கும். சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். இதுல வந்து வேற பிசிக்கல் ப்ரோக்ராம் அக்டோபர்ல இருக்கு. NLP மாஸ்டர் இருக்கு தமிழ்நாட்டில், அக்டோபர் 1ல இருந்து 4 வரைக்கும். ஸோ CMT வந்து நெக்ஸ்ட் இயர் இருக்கும், மாஸ்டர் வந்து அக்டோபர்ல இருக்கு. அதுக்கு என்ரோல் பண்றவங்க பண்ணலாம். ரமலட்சுமி எஸ் சார், இது வாழ்த்துக்கள் சார். அருமையா அது வந்து எல்லாமே முடிச்சிருக்கோம். அந்த சிஎஃப்டி மட்டும் முடிக்கலன்னு ஒரு நிறைவேறாத ஒரு இதா இருந்தது சார். அது வந்து எனக்கு வந்து ரொம்பவே ரொம்ப ஒரு எக்ஸைட்டா இருந்தது. அது பண்ணணும். ஏன்னா நிறைய இன்னும் வந்து மேலும் மேலும் இந்த மெருகூட்டுற விஷயமா நீங்க அதை சொல்லியிருக்கீங்கன்னும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது எப்படி இந்த இயர் எண்டுக்குள்ள கிடைச்சா கூட நல்லா இருக்கும் ஒரு இதா இருந்தது சார். ஜனவரி வேற வேற ப்ரோக்ராம் இருக்கும், நெக்ஸ்ட் இயர் தான் வரதுக்கு வாய்ப்பு. அப்படிங்களா? சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரைட். ஸோ அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இதில் ரெஜிஸ்டர் பண்ணவங்கள நம்ம வந்து ப்ரோக்ராம்ல சந்திப்போம். ரெஜிஸ்டர் பண்ண விருப்பம் இருக்கவங்க கோஆர்டினேட்டரை காண. மீண்டும் அடுத்த சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. குட் நைட்.